என்னப்பா இது திடீர்னு கேமரா குளியல் அறைக்குள்ளே போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு அனுபவ பாடம், அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம டெட்டாலை பற்றி தான். இது சம்மந்தமாக 3 வருஷமாக வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்குண்டான நேரங்காலம் இப்போ தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட அனுபவம் என்னன்றதை கேட்டுக்குங்க. அதாவது சேவ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெட்டால் வந்து இது எந்த நாட்டு கம்பெனி, எங்கே மேனுஃபேக்சர் எதுவுமே எனக்கு தெரியாது. படிச்சு கூட பார்க்கல, ஏன்னா சின்ன சின்ன எழுத்தாக இருக்குது. எந்த கம்பெனி எந்த நாடு எதுவுமே தெரியாது எனக்கு. பட் இதில் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் கையில் இருக்குது. சேவிங் பண்ணுறதுக்கும் போடலாம். ஏதாவது கட் ஆனிச்சுன்னா கூட உடனே அரெஸ்ட் ஆகிரும் இது. அப்புறம் நம்ம வந்து கீழே எங்கேயா விழுந்துட்டுனா கூட இதை போட்டுட்டு விட்டால் சரியாயிரும். எதுனாலுமே ஃபஸ்ட் எய்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுங்க, போன வாரத்தில் 2 பேருக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் வீடியோ சீக்கிரம் போடணுன்ட்டு சொன்னேன். ஒரு பையன் நம்மள்ட்ட முருங்கைக்காய் எடுக்கிற பையன், அந்த பையன் வந்து மூஞ்சில் இது வரைக்கும் தேமல் மாரி இருந்தது முகத்தில். இப்போ முகத்தில் தேமல் இருந்தது. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஐயா தலையில் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே, தலை ஃபுல்லாகி தான் கீழே இறங்கிருச்சு அப்படின்னாப்புல. அவருக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அப்புறம் ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வெல்டிங் பட்டறைக்கு போயிருந்தேன். நம்ம பழையாள் அவர். எனக்கு பைக்குக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அவரை பார்த்தபோது சட்டை கழட்டி போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ இந்த தோளாம்பட்டையில் அவருக்கு அதேமாரி தேம்பல் மாதிரி ஒரு படம் மாதிரி இருந்தது. அப்போ கேட்டேன், ஏன்னா இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஜட்டிக்குள்ளாரையும் இருக்கணுமே அப்படின்னு கேட்டேன். இதில் என்ன இருக்குது ஓப்பனாக கேட்டேன். இப்படி அங்கெல்லாம் நிறைய படையாக இருக்கணுமே அப்படின்னா, அரிப்பு பயங்கரமாக இருக்குமே அப்படின்னா, ஆமாண்ணே பயங்கரமாக தான் இப்போ மேலே வரைக்கும் வந்துருச்சுனாங்க. இதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இது டெட்டால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது 2 விஷயத்துக்கும் 2 பேருக்கு நான் சொன்னது. அவரை என்ன பண்ண சொன்னால், நல்லா தலையை சுரண்டிருங்க. நல்லா நகத்தை வச்சு நல்லா சுரண்டுங்க, ஃபுல்லாக சுரண்டிருங்க. சுரண்டிட்டு டெட்டாயில் அப்படியே அப்ளை பண்ண சொல்லிட்டேன். அதனால் முடிக்கு பாதிப்பு ஆகுமானு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நான் அனுபவப்பட்டிருக்கேன், நீங்கள் பயப்படவே வேண்டாம், அப்ளை பண்ணுங்கண்ணே. நல்லா சுரண்டிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிருங்க. குளிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்றுமே ஆகாது, ஸ்கின்னு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பயப்படவே வேண்டாம். நான் அந்தளவுக்கு இதில் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறேன், அந்த காலத்தில் வந்து 15 வயசில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போயே நிறைய பேருக்கு இது சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள பவர் இப்போ கிடையாது. ஏன்னா இந்த ஜெனரேஷனில் தாங்குற சக்தி இல்லைன்ட்டு தான் குறைச்சிட்டாங்களா, இல்லைனா வேலைக்கு குறைச்சிட்டாங்களா தெரியல. ஆனால் பவர் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. பழைய காலத்தில் உள்ள பவர் இப்போ இல்லை, எரியும். அந்த பையனை சொன்னால் சரியாயிருச்சுனாப்ல. ஒரு 1/2 hour கழிச்சு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெயை தடவிக்குங்க. தடவிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆயிரும். இதே தான் அவர்கிட்டையும் சொன்னேன். கக்கூஸ் பத்து மாதிரி இந்த இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நல்லா தேய்க்கணும். நல்லா சுரண்டி தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour கழிச்சு குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிடணும். என்ன ஆகும்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோல் உரியும். நம்ம இப்போ தலைமுடியில் சீப்பை வச்சு சீவினாலே அப்படியே தோல் உறிஞ்சு வரும். இதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த முருங்கைக்காய் கடை வச்சுருக்க வியாபாரி இருக்கார் பாருங்கள், அந்த பையன் கிட்டத்தட்ட 40,000 50,000 மேலே இதுக்குன்னே செலவு பண்ணியிருக்காப்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும் வைங்களா, அது அடுத்தது. ஆனால் ஓகே ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நானே கேட்டேன். இதே மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் இதில் வந்து சுரண்டிட்டு போடுங்க. கக்கூஸ் 10க்கு அவர் சொல்லியிருந்தா முதல்ல இருந்தது. அவர் நீங்கள் தேய்க்க முடியாது, உங்கள் வீட்டில் யாரையா தேய்க்க சொல்லி போடுங்கன்னா, அதுவும் ஒரு ஃபோட்டோ தான் பிடிச்சி வந்தேன். அவர்கிட்ட போய் அடுத்தது நான் கேட்கல இதை பற்றி என்ன எப்படி இருக்குன்ட்டு. 100% இது சரியாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசன வாய் இருக்குது பாருங்கள். ஆசன வாய்கிட்ட சில, அதாவது ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்க, ஹீட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து அப்படியே எரியும். அது 4 hour அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னு என்ன ஆகும், அது அப்படியே அதில் தான் கட்டி மாரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதனால் அதுலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் தேய்க்க வேண்டாம், சுரண்ட வேண்டாம். அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து அதில் அப்ளை பண்ணிடுங்க. அங்கே அப்ளை பண்ணிங்கனாலே அதுக்கு தேங்காய் எண்ணெய் போடலாம் வேண்டாம். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூட வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் போடலாம். இல்லை நைட் அப்படியே படுத்து தூங்கிடுங்க. இது பெஸ்ட்டு. இது ஒன்றும் பண்ணாது, அது பண்ணிக்கலாம். அப்புறம் வீடு வந்து துடைக்கிறோம் பாருங்கள், ஒரு ஈச்சு கூட நம்ம வீட்டுக்கு வராதுங்க. அந்த ஒரு மூடியோ 2 மூடியோ டெட்டால் யூஸ் பண்ணிங்க. அந்த பக்கெட் தண்ணியில் போட்டு ஃப்ளோர் வாஷ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீடே வந்து ஸ்மெல்லிங்காகவும் இருக்கும். நல்லா ஒரு, அதாவது ஸ்மெல் ரொம்ப நேரம் நிற்காது, கொஞ்சம் நேரம் தான் நிற்கும். வராது, அது ஒன்று. அப்புறம் சேவிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கும் போது நான் ஒரு மூடி ஊற்றி குளிப்பேன், எனக்கு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், அதை பண்ணலாம். அப்புறம் பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், புதுசாக ஒரு இடத்துல போய் கால் வைக்கக்கூடிய இடத்துல கால் வச்சோன்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா, அதுக்காகவும். வேறு அடுத்தது வந்து இந்த சிகரெட் ஓவர் அடித்து என்ன ஆகும்னா, வாய் குழப்ப ஆகும். ரொம்ப சிகரெட் அடித்தோடனே குடல்லாம் டேமேஜ் ஆகி அது எங்கே கொண்டு வரணும்னா வாயில் கொண்டு வரும், குழப்பாகும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 tumbler தண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சோண்டு டெட்டால் ஊற்றிட்டு வாய் நல்லா கொப்பளிச்சா அது இதாயிரும். அதுலேயும் சில டைமில் தோல் உரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தோல் உரிகிறத பற்றி பயப்படவே வேண்டாம், ரைட்டுங்களா? அது அதாவது பெட் டாகு சொல்லுவாங்கள்ல, நாயெலாம் நம்ம குளிப்பாட்டோன்னா அதுக்கு ஊற்றி குளிப்பாட்டலாம். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி பக்கெட்டில் ஊற்றி அதை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது டப்புன்னு மண்டையில் வர மாட்டுது, நம்ம எழுதி வச்சு பண்ணல, அதெல்லாம் வர மாட்டுது. இதை நான் மனசார அனுபவித்த அனுபவ பாடம். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் கையில் இருக்குது. இல்லை நான் போய் பல லட்சம் டாக்டர்கிட்ட கொட்டி தான் நான் செலவு பண்ணிக்குவேன்னா பண்ணிக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை வந்து நான் ஒரு விளம்பரமாகவும் எதுவும் கொடுக்கல.
அது மாதிரி ஏங்க நீங்கள் வந்து காமிச்சது பூரா உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டை காமிச்சிட்டு இதுக்கு சொல்கிறீங்கண்ணா, நான் எதாக இருந்தாலுமே என் அனுபவிச்சு தான் நான் எதுவுமே அனுபவபூர்வமாக தான் சொல்லுவேன். இதனால் எனக்கு பணம் வருது வரலன்றதுக்கு எனக்கு மேட்டரே கிடையாது. நான் பணத்துக்காக உள்ளவன் கிடையாது. எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே ரினியூ வரும். சரிங்களா? அதுமாரி நம்ம ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது பல்புடி. அதை பற்றி அடுத்த ரினியூ கொடுக்குறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப அது எனக்கு பழைய ஃபீல் கொண்டு போன ஒரு விஷயம். நான் அடுத்து கொடுக்குறேன் அதுக்கு.